கறி மிளகு பெரட்டல் பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் போல் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். போல் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போது நறுக்கின வெங்காயம் 2, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போன அப்புறம் கறி நான் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அலசி அதை எடுத்து சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். பண்ணி பார்க்கலாம். நல்லா அதோட தண்ணியிலேயே நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் இறக்க போகும்போது கொஞ்சம் இன்னும் மிளகு இருக்குல்ல, நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். மிளகு கோழி பெரட்டல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம.